எடுத்து அரைச்சிக்கலாம், இப்படி சாறை எடுத்து குடிக்கலாம். சளித்தொலைக்கு டெய்லி குடிக்கும்போது சளித்தொலை வராமல் பாதுகாத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் செய்யும் கருவேப்பிலை. டெய்லி இதை குடிக்கும்போது கல்லீரக்கூடிய நச்சுக்களை நீக்கி கல்லீரலை சுத்தப்படுத்துகிற தன்மை உடையது இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை கூடிய விட்டமின் சியும் ஏயும் கல்லீரல் வந்து பாதுகாக்கும் தன்மை உடையது. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து முதல் 3 மாதத்துக்கு வயிற்றுப்பருமல், அதே மாதிரி எதுக்கெழுத்தல், வாமிட் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து இதுக்கு நல்லா வந்து ஒரு தீர்வாக இருக்கும் இந்த கருவேப்பிலை. பித்தத்தை தணிக்கக்கூடியது. பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப உதவும். அது தணிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கருவேப்பிலை. இந்த சாறாவோ பொடியாவோ எவ்வளோ நம்ம சாப்பாட்டில் வந்து சாப்பிடணும். இளநரைக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப உதவும். இளநரை வராமல் தடுத்துக்கலாம். இளநரை உள்ளவங்க வந்து தொடர்ந்து இந்த கருவேப்பிலை சாப்பிடும்போது இளநரை வந்து கண்ட்ரோல் பண்ண தன்மை உடையது. முடி உதிராது. அதே மாதிரி நினைவுத்திறன் மேம்பட, மூளையின் செயல்பாடு அதிகரிக்க, மூளை சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அது நல்ல ஒரு தீர்வாக அமையும். இதில் கூட அயன் கண்டனும் விட்டமின் சியும் முடி உதிர்வை தடுத்து முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முடி உதிர பிரச்சனை இந்த கருவேப்பிலை கண்டிப்பாக சாப்பிடணும், தொடர்ந்து சாப்பிடணும். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதில் வீட்டில் கூட வந்து மரமாக வளர்த்துக்கலாம். அதை நல்லா வந்து இலையை மட்டும் உருவிட்டு குச்சி போட தேவையில்லை. நல்லா மிக்சியில் மையாக அரைச்சிட்டு சாறு எடுத்து இந்த மாதிரி வச்சுருந்து இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்போ இனிப்போ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே வந்து வெறும் கருவேப்பிலை சாறாவே குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரைஞ்சிட்டு எல்லாம் குடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் குடிக்க குடிக்க பழகிடும். ஸோ வந்து தொடர்ந்து குடிக்கலாம். அதில் ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது, கசக்காது. கசக்கு நினச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஸ்மெல்லு வந்து நம்ம குடிக்க பழகிடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவேப்பிலை பிடிக்காத நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வந்து டெய்லி வந்து குடிக்கும்போது ரெகுலராக பழகிட்டோம்னா நமக்கு ஒன்றுமே அது தோணாது. ஒரு தண்ணி குடிக்காமல் குடிச்சிடலாம், மடமடம் குடிச்சிடலாம், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த மாதிரி லிக்விட் பொருள்கள்லாம் குடிக்கும்போது உட்காந்து தான் குடிக்கணும். நமக்கு டேரெக்டாக வந்து நின்றுட்டு குடிக்கக்கூடாது. உட்காந்து குடிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து உடம்புல சேரும். நான்லாம் டெய்லி வந்து காலையில் இந்த மாதிரி கருவேப்பிலை சாறை அரைச்சா குடிச்சிட்ருக்கேன். இதில் வந்து இனிப்போ உப்போ எதுவுமே நான் டேஸ்ட்டுக்கு சேர்க்க மாட்டேன். அப்படியே வந்து அரைச்சி சாறு எடுத்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவேன். ரொம்ப வந்து இந்த மாதிரி திக்காக வேணாம்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஃபில்டர் வச்சு வடிகட்டணும். இந்த மாதிரி தேங்காய் பால் வடிகட்டும் பார்த்தீங்களா, அந்த வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். ஈஸியாக வடிகட்டிக்கலாம். ரொம்ப பொடி ஓட்டையாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து